பொதுவாக இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் நம்ம தேடும்போது, நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம எந்த காலேஜ் போறோம்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப இந்த காலேஜஸ் உள்ள பார்க்கும்போது, அடுத்த விஷயம் என்னன்னா, நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் போறோம்னு. இப்போ கிடைக்குதுன்னு போகாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, அது தகுந்த மாரி படிக்கிற ஆப்ஷன்ஸ் எப்பவுமே வச்சுக்கிட்டே இருங்க. என்ன ஆகும்னா, நெறைய காலேஜஸ்லலாம் வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் குறிப்பா வந்து ஹை ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நீங்க கட்டுற ஃபீஸுக்கு நீங்க கிடைக்க போற வேலைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். பட் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஃபேம்டா இருக்கும். பட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஃபேம்டா இருக்காது. எப்பவுமே உங்க ரிசர்ச் ஒர்க்கர ப்ராப்பரா வச்சுட்டு, அந்த குறிப்பா அந்த காலேஜ்ல வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்ட்டா இருக்கு, நல்லா இருக்குன்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்க. அது எப்படி தெரியும்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு அந்த காலேஜ்ல போயிட்டு, அங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் இன்டராக்ஷன் வச்சு பாருங்க. எப்படி அங்க பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, எப்படி ஸ்டாஃபுங்கலாம் இருக்காங்க, ஸ்டாஃப்ஸ்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க, எங்கெங்கலாம் படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி டீட்டெயில்ஸ் நீங்க கேதர் பண்ணும்போது, உங்க குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது கிடைக்கும்போது, நீங்க கண்டிப்பா வந்து சக்ஸஸ்ஃபுல்லா உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டிக்கு கொஞ்சம் அஷ்யூரன்ஸஸாவும் இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து காலேஜஸ் எடுத்தீங்கன்னா, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா வேணும், அதுக்கு தகுந்த மாரி சாய்ஸஸ வச்சு எடுங்க.